ஒரே கொசு கடி தாங்க முடியல, பிச்சு எடுக்கு. பெட்ஷீட் எதுவும் எடுத்துட்டு வந்து மூடி விடட்டா மக்களே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க போங்கம்மா. இவன் படுத்திருக்கத பார்த்தா கீழே இறங்கி அவனா படுத்த மாதிரி இல்லையே, மேல இருந்து உருண்டு விழுந்த மாதிரிலாம் இருக்கு. என் பிள்ளை எப்பவுமே பொய் சொல்ல மாட்டான், இன்னைக்கு என்னவோ பொய் சொல்லி சமாளிக்க பாக்கானே. என்ன ஏதுன்னு புரியலையே, ஒரே குழப்பமாலாம் இருக்கு. சப்பா இப்பவே கண்ணை கட்டுதுப்பா. ஐயோ என்னடா இது கனவு? சும்மா உருண்டு விழுந்தது பயங்கரமா வலிக்கலாம் செய்து. என்னடா இது கனவு? இதுல அந்த பொண்ணு, அதுல அதே மீன் குழம்பு வேற. என்னாச்சுக்கா? யார மண்ணுல டீ கட்டில படுத்துருக்கான், கொசு கடி போல அந்தால கீழே இறங்கி படுத்துருக்கான். அந்த அளவுதான் நமக்கு ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்திருக்கு. நானும் எட்டி போய் ஓடி போய் பார்த்தேன். கனவே எதுவும் காணலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் மாமியை கிளவி கூட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம் மேல ஆச்சு. அது எங்க ஆடி அசந்து வருதோ தெரியல. என் மாமியை மட்டும் மருமோள அப்படின்னு கூட்டினா அடுத்த செகண்ட் போய் நிப்பேன் ஏத்தேன்னுட்டு. அண்ணா வந்துட்டு எங்க வீட்டு அலாரம். என்னதே இத தூக்கிட்டு வந்திருக்கிய? மர்மோல ராத்திரி ஆயிட்டு பத்தியா, அங்கங்க நாயா கிடக்கும், அத பயந்துகிட்டு இத தூக்கிட்டு வந்தேன். அப்பனா பயம் இருக்காது பத்தியா, இத வச்சு விரட்டிடலாம்ல. ஒரு பக்கம் நீங்க கொண்டது சரிதான், கொண்டாங்க தேவை. எதுக்கு மர்மோல? கீழே குனிஞ்சு கொஞ்சம் பாருங்க. என்ன பஞ்சிக்கா, இப்பதான் 10 மாசம் பிள்ளை மாதிரி தவந்து விளையாண்டுட்டு இருக்க? தெல்ல தாயி, ஏன் கேட்க மாட்டேன்? மரத்துல இருந்து கீழே சாடுனம்மா, அந்த ஆளு குறுக்குல புடிச்சதான், ஒரே புடி நிமிர முடியல. வயசுக்கு இதெல்லாம் தேவையா? மர்மோல நான் சரியா தான் கொண்டு வந்திருக்கேன் ஆயுதத்தை. பஞ்சுபட்டி மறந்து வந்துட்டு தடை விடுவோமா அதை வச்சு? எப்படியா மெதுவா பஞ்சு போல தடை விடுமா கை வச்சு? எதுவும் என்ன கொண்டு வந்திருக்காள் உங்க அத்தக்காரி? என்ன தனக்கா கொண்டு வந்திருக்கேன். நீ குனிஞ்சு அப்படியே நெல்லு. அப்படியே நான் தடவுல நல்ல அளவோல குறுக்கு புடி இருந்த இடம் தெரியாம பஞ்சு போல பறந்துரும். சொன்ன கழட்டி வேண்டாம் டி. சும்மா இரு, எந்த ஆஸ்திரி தீட்டு வரதுக்கு? இப்ப என் மாமியார லேச தடை விட்டா சொன்னா போதும், டக்குன்னு தடை விட்டு நல்ல சரியாயிரும். கவலைப்படாதக்கா, ஒண்ணு செய்யுது. நீ பேசாக்கல பாத்துட்டே நின்னு. இது என்ன நம்ம ஊர்ல புது விஷயமா? குறுக்குடி வந்தாலே இதை வச்சு தடவாவோ, உனக்கு தெரியாதாக்கும். என் மாமியாரி என்னை கொண்டு வந்தியா அப்படி இப்படிங்கு? ஆமா ஆமான்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பாப்போம். பேசாம இரு, உன் மாமியாருக்கு சரியாகணும் அப்படித்தானே? நீ பாத்து எடுத்து தடை விட சொல்லிட்டு உன் மாமியாரியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். மாமியா மருமோளம் நீ பேசாம இருக்கா. உன் மாமியாருக்கு ஒண்ணுனா என்ன மாதிரி பதறிட்டு கிடக்க. ஆனா பஞ்சு கலவி அப்படியா? அதை இனி சொல்லி ஒவ்வொருத்தர் மனசையும் வருத்தப்படுத்துதுலக்கா. இப்போ பழைய மாதிரி இல்ல இல்ல. வயசாகுதுலாட்டி என்னத்தையும் அவனை சொல்லிட்டு போது நானும் பொறுத்து எடுத்து போயிடுறேன். வேற என்ன செய்ய முடியும்? ஆனாலும் சின்ன பொண்ணு, என் தங்கச்சி பத்தியா மாமியாரை விட்டு கொடுக்கல பத்தியா? நம்ம புஷ்பாக்கா மனசு இலக்குன்னு மனசுக்கா, தங்கமான மனசு. அவங்க யாருக்கு வர்றதுக்கா? சரி புஷ்பாக்கா ரெடி, ஆரம்பிச்சிருவோம். பஞ்சுபட்டி 2 ஸ்டெப் முன்னால வாங்க. ஆல்படி கரெக்டான நேரத்துக்கு வந்தியா? பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே நினைச்சே வந்துட்டியா? என்னாச்சு நம்ம பஞ்சுபாட்டி குறுக்குபடியா? ஆமா. ஓஹோ, அதான் உன் மாமியா கழுவி ஸ்லோ ரைஸ்ல ஓடிந்தாளா? என்ன 4 மணி திரும்ப சொல்லு. ஒண்ணு சொல்லல, சும்மா மாமியாரான்னு கேட்டேன். எனக்கு காது கேட்காமல இருக்கு. வார பக்கல மாமியா கழுவி என்ன கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? தூக்கி மண்டவங்கள